சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து இந்த தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வெப்சைட் மூலயமா நம்ம நிறைய தமிழ் படங்களாக இருக்கட்டும், இந்த புது புதுசாக வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ இது மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா சினிமா துறையாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ரொடியூசர்ஸ் இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே லாஸ் ஆகுது. ஸோ லாஸ் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு எப்படி இதுலேருந்து பணம் வருது, எப்படி இவங்க தமிழ் ராக்கர்ஸ் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் ராக்கர்ஸ் ஆர்ஓஜி அப்படின்னு சொல்லிருந்துச்சு, அதை பிளாக் பண்ணாங்க. இவங்க வந்து தமிழ் ராக்கர்ஸ் .net, தமிழ் ராக்கர்ஸ் ஐசிஇ, இந்த மாதிரி வேறு வேறு டொமைன் எடுத்து இவங்க வந்து திரும்ப வந்து படத்தை இந்த மாதிரி விட்டுட்டு தான் இருக்காங்க. இவங்க விடுறதுனால உங்களுக்கு என்ன பயன் இருக்குது, இவங்க என்ன இது மூலிமா ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இவங்களை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் தமிழ் ராக்கர்ஸ் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துருவோம். ஸோ எவ்வளோ சம்பாதிக்கிறான்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சைட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுளில் ஓப்பன் ஆகும். ஸோ சைட் ப்ரைஸ் போட்டிங்க அப்படின்னா அந்த சைட் ப்ரைஸில் போயிட்டு தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் வெப்சைட் அட்ரஸ். ஸோ நம்ம இந்த தமிழ் ராக்கர்ஸோட தான் வெப்சைட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக கொடுத்துருவோம் இங்கே தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஆனுவல் ரெவென்யூ ப்ளஸ் அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ரெவென்யூ வந்து வரும். கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கம் படம், சிங்கம் 3 வந்து அடுத்த நாளே விட்டாங்க. ஸோ அதை பற்றி கூட ஞானவேல் ராஜா வந்து முன்னாடி பேசியிருந்தார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி இப்படி சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இவங்களோட எஸ்டிமேட் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 4.33, அதாவது வந்து ஒரு நாளைக்கு 433 அதாவது யூஎஸ் டாலர் வந்து சம்பாதிக்கிறாங்க இந்த ஒரு வெப்சைட் மூலயமா. பார்த்தீங்கன்னா டெய்லி ரெவென்யூ 0.11, அதாவது வந்து டிராஃபிக் மட்டும். டிராஃபிக்னால் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வருது. ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரெவென்யூ இப்போ வந்து 4.11 இருக்குது. அதாவது வந்து ஒருத்தங்க ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 3 டொமைன் வச்சுருக்காங்க. தமிழ் ராக்கர்ஸ் எல்ஏ, தமிழ் ராக்கர்ஸ் ஏசிஏ, தமிழ் ராக்கர் டபிள்யூஎஸ். ஸோ இந்த மாதிரி 3 டொமைனில் ஒரு டொமைனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3.2 மில்லியன் ப்ரைஸ், அது 3.2 மில்லியன் அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வருது. ஸோ இந்த பணம்லாம் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கூட சைடில் இந்த மாதிரி ஆடு வருது. ஸோ இந்த ஆடு வந்து வரும்போது இந்த ஆடு மூலிமா வந்து இந்த ஆடு மூலிமா தான் இந்த ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இந்த ஆட் மூலியமாக தான் வந்து அவங்களுக்கு அதிகமாக பணம் வருது. ஸோ இந்த ஆடு மூலியமாக எப்படி பணம் வருதுன்னா, நம்ம ஆர்டினரியாக நம்ம டிவிலாம் பார்க்குறோம், நமக்கு இந்த விஷயம்லாம் பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிவியில் வரக்கூடிய ஆட்ஸ் தான் அந்த ப்ரோக்ராமே ப்ரொமோட் பண்ணுறாங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வெப்சைட்ஸும். ஸோ இந்த மாதிரி ஆட்ஸை வச்சு தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஆடை வந்து நிறைய போடும்போது நிறைய பேர் ஒரே வெப்சைட்டை பார்க்கும்போது அந்த ஆடு மூலிமா அவங்களுக்கு வந்து பைசா வரும். ஸோ இது வந்து தமிழ் ராக்கர்ஸோட இயர்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ, பர் டே ஏர்னிங் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களை எப்படி பிளாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு மெத்தட் பார்க்கணும். ஸோ இந்தியா இல்லாத அவுட் கண்ட்ரியில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வெப்சைட் 10 கோட்டா ப்ளஸ் ஹீரோ டாக்கி, ஸோ இந்த மாதிரி வெப்சைட் மூலயமா அவங்க வந்து படத்தை வாங்கிக்குவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5 $6 இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை வந்து அவங்க ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீயாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஒருத்தரே அப்படி கொடுத்தனா வந்து ஒருத்தரை டவுன்லோட் பண்ணி எல்லாத்துக்கும் விற்றுருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருத்தரை வந்து அந்த படத்தை வந்து வாங்கிட்டார் அப்படின்னா ஒரு 4 பேர் அந்த படத்தை பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இந்த வெப்சைட்டில் வந்து அவுட் சைடில் அதை மற்ற கண்ட்ரிலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்தியாவிலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படத்தை எடுக்கும்போது நம்ம எப்படி எடுத்துட்டோம், படத்தை எடுத்துட்டு அதுக்கான செலவை வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அந்த செலவாக நம்ம படத்தில் வந்து 3D கண்டென்ட் ஆட் பண்ணணும். 3D கண்டென்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D கண்டென்ட் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தேட்டரில் டிஸ்பிளே ஆகக்கூடிய உங்களோட வீடியோவே வந்து 3D கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த 3D கண்டென்ட் வந்து உங்களுக்கு நார்மலான கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ 2 மெத்தட் மூலிமா நம்ம ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். தமிழ் ராக்கர்ஸ் எப்படி இருந்தாலும் அவங்க கேமரா யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடுக்கிறாங்க, மேக்ஸிமம் தேட்டரில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது 3D கண்டென்ட் ஆட் பண்ணோம்னா அவங்களால நம்மளோட படத்தை வந்து அதாவது வந்து ஷூட் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப அட்வான்ஸானது. இது வந்து நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல.
பார்த்தீங்கன்னா ஹைலி பவர்டு இன்ஃப்ராரெட் லேசர். அதாவது இந்த லேசரை வந்து ஒரு தேட்டர்லேயும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம சினிமா அசோசியேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கலந்து முடிவு எடுத்து அவங்க வந்து ஒரு தேட்டருக்கு இதை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு கேமரா வச்சும் நம்ம டிஸ்பிளே, அதாவது வந்து நம்ம தேட்டர்லேயோ எங்கேயுமே சரி, எந்த ஒரு கேமரா வச்சு நம்ம படத்தை ஷூட் பண்ணோம் அப்படின்னா அந்த படம் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் நார்மலான ஹியூமனோட கண்ணுக்கு மட்டும் தெரியும். நம்ம கேமரா வச்சு அந்த எந்த ஒரு படத்தையுமே டிஸ்பிளேலேருந்து நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த டிவைஸை வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு தேட்டர்லையுமே இருந்து அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். நீங்கள் நெட் மூலிமா கூகுளில் இருக்கட்டும் இல்லை யூடியூப்பில் இருக்கட்டும் எங்கே போய் நீங்கள் பிளாக் பண்ணாலும் அவங்களால திரும்ப வேறு மெத்தடில் யூஸ் பண்ணி அவங்களால இதை பண்ண முடியும். ஸோ இதுதான் 3 ஐடியா. அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.